வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். விகே ஃபேன்ஸ்க்கெல்லாம் இந்த எபிசோட எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவு இப்போ விகே ஃபேன்ஸ்க்கு வந்து சூப்பரான எபிசோடு காத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காவேரி பக்கத்தில் நெருங்குறாரு. அதாவது காவேரி கிட்ட பேசுறாரு. ஆனால் யாருக்குமே இந்த வழி வரக்கூடாதுங்க. ரொம்பவே வந்து அதான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட காவேரி ஒரு பக்கம், குழந்தைய வந்து எந்த அளவுக்குலாம் வளர்க்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாரோ விஜய், அந்த அளவுக்குலாம் வந்து இப்போ எதுவுமே நடக்கலை. அந்த மாதிரிலாம் வந்து விஜய் வந்து வாழ்க்கையில் எவ்வளோ கனவு கண்டிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இத்தனை வருஷமாக வந்து காவேரி இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தார். காவேரியே நம்ம வாழ்க்கையில் இல்லை, காவேரி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே ரொம்பவே கோவமாக இருந்தார். ஆனால் சடனாக காவேரி என்றாயிட்டாங்க. என்றானதுக்கப்புறம் விஜயும் காவேரி கிட்ட வந்து பேசிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொண்ணு வந்து அம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இதுதான் நம்ம அம்மான்னு சொல்லி தெரிஞ்சால் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து காவேரிக்கு வந்து பழைய நினைவுலாம் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து காவேரிக்கு வந்து பழைய நினைவுலாம் வந்து இப்போதைக்கு வராது. ஏன்னா வந்து திருப்பி தான் லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம விகே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் சூப்பரான லவ் ஸ்டோரி தான் காத்திருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா வந்து இன்னும் விஜய்க்கும் காவேரிக்கும் பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து அடிக்கடி வந்து காவேரியை பார்க்குறது, காவேரியை பார்த்து பேசுறது எல்லாமே சொல்லி இருக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி விடும்போது பார்த்தீங்கன்னா வந்து விஜயும் வர்றது, விஜய் வந்து காவேரிக்கு ஏற்ற மாதிரி வந்து பேசுறது, காவேரிக்கு ஏற்ற மாதிரியே நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னும் காவேரிக்கு பிடிச்ச மாதிரியே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வந்து காவேரியோட அம்மா, அதாவது சாரதாம்மா பார்த்தீங்கன்னா வந்து விஜயும் விஜயோட பொண்ணையும் சாப்பிட கூப்பிட்ருப்பாங்க. மாப்பிள்ள கண்டிப்பாக நீங்கள் வரணும் தம்பி, கண்டிப்பாக வந்து உங்களை நான் எதிர்பார்த்துட்டு போயின்னு சொல்கிறாங்க. விஜய்க்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஆனால் விஜயோட உள் மனசில் வந்து நான் என் வாழ்க்கை ஏன் இப்படியெல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து காவேரியை பற்றி நினச்சி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் வந்து விஜய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஃபீல் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வந்து சாரதாம்மா வீட்டுக்கு போவாங்க. சாரதாம்மா பார்த்தீங்கன்னா தடபுடலாக விருந்து ஏற்பாடு பண்ணிகிட்டு இருப்பாங்க. செம்மையான விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து காவேரி கேட்பாங்க, அப்போ தான் ஸ்கூல் முடிச்சு வந்து என்னத்துக்குமா இந்த அளவுக்கு விருந்து எதுக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் தான் இந்த அம்முன்னு ஒரு பொண்ணு சொன்னேன்ல, அவங்களும் வந்து அவங்களோட அப்பாவும் வந்து வீட்டுக்கு வராங்க, விருந்துக்கு நான் வர சொல்லியிருந்தேன்னு சொல்லும்போது, என்னம்மா எனக்கு தெரியாமையாம்மா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் காவேரி அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி, எப்படிம்மா தெரியாதவங்களா எப்படிம்மா சொல்கிறேன்னு சொல்லும்போது, தெரியாதவங்க கிடையாது, அவங்க ஏற்கனவே எனக்கு தெரியும், அவங்களோட ஒய்ஃபும் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு சரதம்மா வந்து காவேரியை பற்றி சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் இருந்திருக்காங்களாம்மா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் காவேரி இதை விட வந்து அதிகமாகவே வந்து அவரும் அந்த பொண்ணு லவ் பண்ணாங்க. ஆனால் வந்து இப்படி வந்து சூழ்நிலை வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சொல்கிறாங்க. இதனால் வந்து எதுவுமே ஃபீல் பண்ணாமல் வந்து காவேரி இருந்துட்டு சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவேரி கிட்ட வந்து விஜய் இருந்துக்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்கு சார் தேங்க்ஸ், இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் தேவையில்லை சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் காவேரி இருந்துக்கிட்டு காவேரி கிட்ட விஜய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்காரு, காவேரி நின்றுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.